இந்த ஆடு மாடுக்கு கொலை குப்பு வேணும்னு சொல்லி
பார்வதி பார்த்தார். அறிவில்லாத பாலகன் குளிக்குப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்குப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். இறைவா, அதோ பாருங்க அந்த பிள்ளையை. அவன் கீழே விழுந்தா பெற்றவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். கரையிலே விழுந்தா இவன் தவறுபடியாகி விடுவார். நீங்க தான் போய் அந்த பிள்ளையை காப்பாற்றணும். ஏய் பார்வதி, அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்க்கை தீருவான். சாகணும்னு விதி இருந்தா மேலிருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படியோ அப்படியே நடக்கும்படி வா, நம்ம போவோம் அப்படின்னாரு. பார்வதி, நீங்க பிள்ளைய காப்பாற்றலன்னு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்ப என்னைக்கு போல உலகங்கள்லாம் ஆண்டவன் அமுதரத்துல பயணமாக ஆதிபரா சக்தியானவள் பார்த்தார். ஆண்டவனால என்னைக்கு போறாரு வராரு. நம்ம பார்வதி கொட்டையிலே கைலாசத்தில் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு நேரமும் போக மாட்டேது, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய, இன்னைக்கு இந்த ஆண்டவனோடு நம்ம சென்று பார்ப்போமா? எங்க பார்வதி இறைவனை அழைத்து ஆண்டவனை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சாமி ஆண்டவன்
கேட்டா அப்படித்தான் தெரியும். யோகியமான கோழிக்கிட்ட எதுக்கு வைக்காங்கன்னா ஆமா நான் சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்கு நஷ்டம். அதனால இந்த கோழி முட்டை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா தவம் இருக்கும் போது அந்த தவமாகப்பட்டது முத்தி விடணுமானா கைலாசம் சென்றடைய வேணுமானா கரு இருந்தால்தான் அந்த முடி ஏறுமா. அதுக்குதான் இந்த கோழி முட்டை வைக்கிறார்கள். அப்ப கோழி முட்டைக்கு மேலே ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி மலையின் மேல் நாகராசனம் நாரத்தினியும் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாயம் ஆட்டமாக வாழை உயரை நிறுத்திக் கொண்டு தலைகீழாக நின்று கொண்டு நாகராஜனும் நாரத்தினியும் தவம் புரிந்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் புரிந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் புரிந்தார்களா? ஈராறு 12 வருடங்களாக இறைவனை தஞ்சம் என்று சொல்லி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டாமல் திருப்புகளை மறக்காமல் அனந்தரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அனாதி ரஞ்சனா என் ஆகத்துக்குடையோனே ஈசா இறைவாகத்து இறைவனை நாமங்களை உச்சரித்து ஒவ்வொரு வருடமும் உடையவர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த